ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குரூப்பா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செவன்த்தில் 4, 5, 6 என்ற இயலில் இருக்கிற இலக்கியம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இயல் 1, இயல் 2, இயல் 3 முடிச்சிட்டோம். இன்றைக்கி நெக்ஸ்ட்டு இயலில் இருக்கிற ஒரு 3 இயல் வந்து பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் லெசனை கலங்கரை விளக்கம். இது கலங்கரை விளக்கம் எதில் இருக்குன்னா பட்டினப்பாலை எழுதினவர் யார்? கடியலார் உருத்திரன் கண்ணனார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடியலார் உருத்திரன் கண்ணனார். பாடல் பார்ப்போம். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரஞ்சென்னி விண்புற நிவத்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளஞ்சுடர் நெகிழி உறவு நீர் அழுகத்து ஓடுகளம் கரையும் துறை அன்னிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் சொல்லியிருக்காங்க கலங்கரை விளக்கத்தை பற்றி தான் இந்த பாடல். அந்த என்ன சொல்லுதான் தமிழ் நம்பி பார்ப்போமா? ஓகே, இங்கே பொருளும் பாருங்கள். மதலைனா என்னது? தூணு. மதலைனா தூணு. நெகிழினா தீச்சுடர். மதலைன்றது தூணு, நல்லா ஞாபகம். மதலைனா தூணு, நெகிழினா தீச்சுடர். அலுவம்ன்றது கடல். வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம். இது வந்து புக் பேக் ஆன்சர். வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம் தான் வேயா மாடம். சென்னினா உச்சி. உறவு நீர்னா பெருநீர் பரப்பு. கரையும்னா அலைக்கும். பொருள் பாருங்கள். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது. கடியலார் உருத்திரங்கண்ணனார். கடியலார் உருத்திரங்கண்ணனார் என்றவர் சங்ககால புலவர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். இவர் 10 பாட்டில் பெருமானாற்றுப்படை பட்டினப்பாலை நூல்கள். இவர் 10 பாட்டில் பெருமானாற்றுப்படை பட்டினப்பாலை முதல் நூல்களை எழுதியுள்ளார். ஓகேங்களா? பட்டினப்பாலை எழுதினவர் இவர் தான். இன்னொன்று எழுதியிருக்கிறதுனா பெருமானாற்றுப்படை சொல்லலாம். ஓகே, பெருமானாற்றுப்படையோட பாட்டு தலைவனான தொண்டைமான் இளந்திரையன். நான் ஃபஸ்ட்டு பட்டினப்பாளையம் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக பட்டினப்பாளையம் இல்லை. இந்த பாட்டல் எங்கே இருக்குன்னா பெருமநாட்டுப்படையில் தான் இருக்குது. அந்த பெருமநாட்டுப்படையோட பாட்டுடைய தலைவரான தொண்டைமான் இளந்திரையன் தான் இந்த பெருமநாட்டுப்படையோட பாட்டுடைய தலைவன். ஓகேங்களா? இந்நூல் 346 350 வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதி தரப்பட்டுள்ளது. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணார் போன்ற அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறகு ஒளிகாட்டுவதாக பாடப்பட்டது தான் இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் எல்லாமே. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். வேயா மாடம் நம்ம என்ன படித்தோம்? சாந்தினால் பூசப்படுவது. வேயா மாடம் சாந்தினால் பூசப்பட. உறவு நீர். அலுவம்னா என்ன படித்தோம்? கடல். ஓகேங்களா? கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கரைனா மரக்கூன்கள். தூண்னா என்ன படித்தோம்? நெகிழி தானே படித்தோம். ஒரு வாட்டி பார்த்துருவோமா? தூண்னா என்ன படித்தோம்? தூண்னா மதலை. ஓகேங்களா? தூண்னா மதலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இன்னொன்று கவின்மிகு கப்பல் அன்னிட்டு மருதன் இளநாகனார். கவின்மிகு கப்பல் யார் எழுதியிருக்கிறது? மருதன் இளநாகனார். அப்போ என்ன படித்தோம்? கலங்கரை விளக்கத்தை பற்றி படித்தோமா? இதில் என்னை பற்றி பார்க்க போகிறோம்னா கப்பல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவியின்றி ஆகி விரைவு செல்லல் இயற்கை வங்கூலாட்ட கோடு உயர் திணிமடல் அகன்துறை நீகான் மாட உள்ளறி மருங்கறிந்து வையனிட்டு மருதன் இளநாகனார் சொல்லியிருப்பார். மருதன் இளநாகனார் யார் சொல்லியிருப்பார்? மருதன் இளநாகனார். ஓகேங்களா? ஓகே, சொல்லும் பொருளும் பாருங்கள். உருனா என்னது? அழகு. போலன்னா பிளக்க. வங்குல்னா காற்று. நீகான்னா நாவாய் ஓட்டுபவன். நீகான்னா யார்? நாவாய் ஓட்டுபவன். வங்கம்னா கப்பல். எள்ளுனா பகல். கோடு உயர்னா கரை உயர். இந்த கோடு உயர்னா கடை உயர்ந்த. மாட உள்ளரினா கலங்கரை விளக்கம். பாடலோட பொருள் பாருங்கள். உலகம் புடைப்பெயர்ந்து போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அது புலால் நாற்றமுடி அளவீசும் பெரிய கடலோட நீரை பிளந்து கொண்டு செல்லும். இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசை அறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். ஓகேங்களா? மருதன் இளநாகனார் என்றவர் சங்க கால புலவரில் ஒருவர். கலித்தொகையோட மருதத்திணையில் இருக்கிற 35 பாடல்களை பாடியவர் இவர். மருதத்திணையில் 35 பாடலும் பாடியவர் இவர். மருதத்திணை பாடுவது வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுகிறார்.
அகநானூறு. இந்த பாடல் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க? அகநானூறு. அகநானூறுன்றது 8 தொகை நூலில் ஒன்று. புலவர் பலராக பாடப்பட 400 பாடல்களை கொண்டது. இந்த நூலில் நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க. இது நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்குறாங்க. நெடுந்தொகைன்னா எதுன்னு, ஓகேங்களா? இந்த நூலோட 255 பாடம் இங்கே தரப்பட்டுள்ளது. 8 தொகை என்னென்ன வேணும்னு தெரியலன்னா இங்கே வந்து பார்த்துக்கலாம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, 18 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாமே 8 தொகை நூல்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வங்கூல்னா என்ன படித்தோம் நம்ம வந்து? வங்கூல்னா காற்று. மக்கள் டேஸில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். இதில் ஏறி வங்கத்தில். வங்கம்னா கப்பலில் ஏறி. புலால் நாற்ற முடியாதாக அகநோன்று கூடுவது எது? நாவாய. பெருங்கடல்னால் பெருமை ப்ளஸ் கடல். இன்று ப்ளஸ் ஆகினா இன்றாகி. இதில் எதுகை இடம்பெறாத இணை எதுன்னு கேட்டாங்கன்னா பாருங்கள், எது சொல்லணும் பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே சை இருக்குது, இங்கே சை இருக்குது, இந்த லா இருக்குது, லா இருக்குது, இங்கே ரா இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது இடம்பெறாத இணை எதுன்னா இதுதான் இடம்பெறாது. எதுக்கு என்ன தெரியும்ல, நம்மளுக்கு செகண்ட் எழுத்து ஒரே மாதிரி வரணும். ஓகே. இப்போது வங்கம்னா என்ன பார்த்து படித்தோம்? கப்பல். நீகான்னா நாவாய் ஓட்டுவான். நெல்லுனா பகல். மாட உள்ளரினா கலங்கரை விளக்கம். ஓகே. நெக்ஸ்ட்டு இன்பத்தமிழ் கல்வி. அதில் இப்போ ஒரு 7 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 7 இப்போது இன்பத்தமிழ் கல்வி. இது எழுதினவர் யார்? பாரதிதாசன். இன்பத்தமிழ் கல்வி எழுதினவர் பாரதிதாசன். என்ன சொல்கிறார் பார்ப்போமா? ஏடெடுத்தேன் கவிவென்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கலனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பின சித்திரம் செய்க என்றார். ஓகேங்களா? சோலை குளிர் தரு தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும், மாணிக்க பரிதி காட்சி தரும், வேலை சுமந்திரம் நீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கியன் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் சொன்னவர் பாரதிதாசன். யார்? பாரதிதாசன். ஓகேங்களா? ஓகே. எத்தனிக்கும்னா என்னது? முயலும். எத்தனிக்குனா முயலும். வெறுப்புனா மலை. கலனினா வயலே. நிகர்னா சமம். பரிதினா கதிரவன். அன்னதோர்னா அப்படி ஒரு. கார்முகில்னா மலைமேகம். துயின்றி இருந்தாலும் உறங்கி இருந்தார். துயின்றி இருந்தார், உறங்கி இருந்தார். பொருள் பார்ப்போமா? கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காட்டு வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றன. சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையுடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேலியேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றன. இவ்வாறு அழகிய காட்சிகளெல்லாம் பெருந்திரளாக வந்து தங்கள் கவிதையாக எழுதுமாறு கூறின. ஓகேங்களா? துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனத்தில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது. துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். ஓகே. நூல்வெளி பார்ப்போமா? பாரதிதாசன் பற்றி ஏற்கனவே பார்த்துருப்போம். இருந்தாலும் நூல்வெளி பார்த்துப்போம். கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர், பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு 1, அழகின் சிரிப்பு 1, இசையமது, அப்புறம் இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது அளிக்கப்பட்டது. யார்? பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் என தொகுப்பு தமிழ் பேரு என்ன தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் யாரை சொல்கிறாரு? யாரை சொல்லுங்கள்? மயிலை. சரிங்களா? பின்வட்டம் மலையை குறிக்கிறது. விருப்பம்னா மலைன்னு தெரியும். ஏடு எடுத்தேன், அப்போ ஏடு ப்ளஸ் எடுத்தேன். துயின்று இருந்தார், துயின்றி ப்ளஸ் இருந்தார். ஓகேங்களா? என்று உரைக்கும், என்று ப்ளஸ் உரைக்கும் என்ன வரும்? என்று உரைக்கும். கலனினா என்ன வரும்? கலனினா வயல்னு வரும். நிகர்னா சமம் வரும். பரிதினா கதிரவன். முகில்னா மேகம். ஓகே. நெக்ஸ்ட் இதில் அழியா செல்வம்.
சமண முனிவர் எழுதின அழியா செல்வன் நாலடியார் பாட்டு. ஓகேங்களா? என்ன சொல்கிற பாருங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செறின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சயமற்ற அல்ல பிற சொன்னவர் யார்? சமண முனிவர். யார்? நாலடியார் எழுதுனா நம்மளுக்கு சமண முனிவர் தெரியும். வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம், கோட்படனா ஒருவரால் கொல்லப்படாது, வாய்த்தீர்னா வாய்க்கும்படி கொடுத்தலும், விச்சைனா கல்வி. விச்சைனா கல்வி. பொருள் பாருங்கள். கல்வியை பொருள் போல வைத்திருப்பதும் அது பிறரால் கொல்லப்படாது, ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது, மிக்க சிறப்பினுடைய அரசராலும் கவர முடியாது, அதெல்லாம் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியாகும், மற்றவை செல்வமாகும். என்ன சொல்கிறோன்னா, கல்வியை வந்து அப்படியே வச்சுட்டா ஒருத்தர் அளவு நம்மளால் நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போக முடியாது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் சொல்லி கொடுக்குறோன்னா அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் குறையாது. அதுக்கப்புறம் யாராலையும் கவர்ந்துட்டு போக முடியாது, திருதிட்டு போக முடியாது. அதனால் ஒரு குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வமே கல்வி தான்ன்ற மாதிரி நம்ம சமண முனிவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நாலடியார்ன்றவர் சமண முனிவர். சமண முனிவர்கள் பலராக எழுதப்பட்ட நூல் தான் நாலடியார் தெரியும். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களும் ஒன்றாகும். 14 கீழ்கணக்கு நூல். இது 400 வெண்பாக்களால் ஆனது. 400 வெண்பாக்களால் ஆனது. நூலை வந்து 4 அடி 400 எனவும் வேளாண் வேதம் எனவும் அழைப்ப. இதை 4 அடி 400 சொல்லுவாங்க, வேளாண் வேதம் என்றும் அழைப்பான். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணைய வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற தொடர்பு. 4ம்னா நாலடியார், 2ம்னா திருக்குறள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. இங்கே பாருங்கள். வெள்ளத்தால் அணியாது வேந்தலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவென்றி குறைவுறாது, கல்லர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது, கல்வி என்னும் உள்ளிருக்க புறத்தேயோ பொருள் விளைகின்றேரு என்று ஒரு தனிப்பாடல் திரட்டே சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன பார்த்தோம்? இப்போ தானே பார்த்தோம். கல்வி. கல்வியை போல இது உயர்வில்லாத செல்வம், உயர்வில்லாத விலையில்லாத உயர்வில்லாத செல்வம் எது இல்லை. கல்வியை போல உயர்வில்லாத செல்வம் எதுவும் இல்லை. உயர்வில்லாதவா விலை, இது விலை இல்லாதன்னு நினைக்கிறேன். இது கன்ஃபார்ம் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கொஷின் மட்டும். வாய்த்தீனா வாய்த்து ப்ளஸ் ஈயின். வாய்த்தீனா வாய்த்து ப்ளஸ் ஈயின். கேடில்லை கேடு ப்ளஸ் இல்லை. எவன் ப்ளஸ் ஒருவன் எவன் ஒருவன். எவன் ப்ளஸ் ஒருவன் எவன் ஒருவன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 3வது இயல் பார்க்க போகிறோம். பாருங்கள். லாஸ்ட் இயல் இதுதான். 3வது ஒரு வேண்டுகோள். யார் எழுதினார்? தேனரசன். யார்? தேனரசன். என்ன சொல்கிறார் பார்ப்போமா? கலையுலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகை சேர்ப்பவர்கள் ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில். வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பினை ஈரமண் வாசம் இருக்க வேண்டும் அதில். ஓகேங்களா? ஓவேரலாக தூய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வலித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள். ஒரு சின்ன மலலை சித்திரமா பால்மனம் கவல வேண்டும் அதன் பளிங்கு மேனியில். ஆல்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசன் காடுகளா, பனிப்படர் பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலைவடிவு கொள்ளலாம். ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள், மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும். அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பு வனப்பில்லை, அவன் கலவாத எதுவும் ஜீவ உயிர்ப்பில்லை. புரியுதில்லை என்ன சொல்கிறாங்கன்னுட்டு. ஓகே. நெக்ஸ்ட் இது எழுதினவர் யார்? தேனரசன். யார்? தேனரசன். சரிங்களா? இது பொருளும் பாருங்கள். பிரம்மாக்கள்னா படைப்பாளர்கள், நெடினா நாற்றம், மலலன குழந்தை, வனப்புனா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி, மேனினா உடல். மேனினா உடல். இது பொருள் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஓகே. தேனரசன் வந்து தமிழாசிரியராக பணியாற்றியவர். யார்? தேனரசன் வந்து என்ன பணியாற்றியவர்? தமிழாசிரியர். இவர் வந்து வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதர கவிதைகள் எழுதியுள்ளார். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும். கொஷின் கேட்பாங்க. சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும் ஆசிரியர் பெயர் என்னன்னு கேட்டால் தேனாசிரியன். ஓகேங்களா? தேனரசன். மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் கவிதை நூல் எழுதியிருக்காரு. மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம். மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் கவிதையில் எழுதியுள்ளார். பாடப்பகுதியில் கவிதை பெய்து பழகிய மேகம். பாடப்பகுதியில் கவிதை பெய்து பழகிய மேகம் நூலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. ஓகே. ஏன் 2-3 நாள் சொல்கிறேன்னா நல்ல மனசில் பதினோம் இந்த வீடியோ பார்க்கும்போதேன்றதுனால சொல்கிறேன். ஓகே. மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன. மிளகா வட்டலின் நெடி தும்மலவர்களுக்கு அன்னை தான் பெற்ற
மழலையின் சிறப்பில் மகிழ்ச்சி. வனப்பிள்ளை வனப்பு ப்ளஸ் இல்லை, வார்ப்பு ப்ளஸ் எனில் இங்கே இருக்க வார்ப்பெனில். ஓகேங்களா, வார்ப்பெனில். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கீரை பாத்தியும் குதிரையும். லாஸ்ட்டு கீரை பாத்தியும் குதிரை இரட்டுரம் மலைத. கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்திரன் ஏற பரியாகுமே அன்னிட்டு காலமேக புலவர். யாழ் 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 யாழ்னு வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா காலமேக புலவர். காலமேக புலவர் என்ன நூல்? என்ன நூல்? கீரை இரட்டுரம் மொழிதல். ஓகே, வன்கீரை. இது 3 சொல்லி இன்னும் வந்தாவே வளமானன் வளமானன் மாதிரி வரும். 3 சொல்லின்னு வந்திருக்க வளமான கீரை. முட்டை போயினா முழுதாக சென்று. மறித்தல். மறித்தல்னால் 2. தடுத்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் மறிக்கிறதும், எதிரிகளை தடுத்து தாக்குதலும். 2 3. பரினா குதிரை, கால்னா 1 வாய்க்கால், இன்னொன்று குதிரையின் கால். கால்னா வாய்க்கால். இரட்டுரம் அழிதனே ஒரு பொருளுக்கு 2 மீனிங் தரதுக்கு பேர் தான் இரட்டுரம் அழிதல். ஓகேங்களா, ஓகே. இப்போது அந்த பாடலோட பொருளில் ஒன்று கீரை பாத்தியில் பார்க்கலாம், அப்புறம் குதிரையை பார்க்கலாம். கீரை பாத்தியில் பாருங்கள். மண் கட்டிகள் அடித்து தூளாகுவர், மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாகி வைத்திருப்பர், வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர், நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றுவிட திரும்பும். குதிரை பாருங்கள். வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும், கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும், எதிரிகளை மறித்து தாக்கும், போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இக்காரணங்களால் கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படும். ஓகே, புரியுதுன்னா? ஒரே 4 வரி தான், 4 மீனிங்கு. அது வந்து குதிரைக்கும் நம்ம மீனிங் வர்ற மாதிரி வரும், அதே மாதிரி கீரை பாத்திக்கும் வர்ற மாதிரி வரும். அதுதான், அதுக்கு பேர் தான் இரட்டுரம் அழிதல். ஓகேங்களா, ஓகே. இப்போ பாருங்கள். காலமேக புலவரோட இயற்பெயர் என்னது? வரதன். காலமேக புலவரோட இயற்பெயர் வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடுவதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்படுகிறார். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் வந்து காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். இவர் வந்து திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பிரபிரம்ம விளக்கம், சித்திரன திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பிரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ள. இவரது தனிப்பாடல் வந்து தனிப்பாடல் திரட்டின நூல் இடம்பெற்றுள்ள. இன்னொரு ஒரு பாடல் இங்கே இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, புரிஞ்சா? ஓகே. ஏற பரியாகுமே என்ன? பரினா என்னன்னு சொன்னோம் நம்ம? குதிரை. பரினா குதிரை. பொருந்தாத ஓசை. இங்கே எல்லாமே பாருங்கள். யாழ் 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 இருக்கா? எங்கள் கையில் இருக்கா? அப்போ இதுதான் பொருந்தாத ஓசை. வன்கீரை. வன்மை ப்ளஸ் கீரை தான் வன்கீரை. கட்டி ப்ளஸ் அடித்தல்னா என்ன வரும்? கட்டி அடித்தல். கட்டி ப்ளஸ் அடித்தல் கட்டி அடித்தல். ஓகேங்களா, சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போது 7th நம்ம 4 5 6 முடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 7 8 9 7th இன்னொரு வீடியோ இப்போவே நெக்ஸ்ட் வீடியோவே வந்துடும். அதோட நம்மளுக்கு 7th இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்மளுக்கு வேணும்னா நம்ம குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.